மீனராசி. நம்பிக்கையோட முன்னேறி போனா, மழையும் நம்ம காலுக்கு கீழ தான்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க கஷ்டத்தையும் சரி, நஷ்டத்தையும் சரி, வெளிய சொல்லவே மாட்டாங்க. இறைவன் மீது நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க. அதே வேளையில அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க. குறிப்பா யாருக்குமே கடுகளவு கூட நம்மளால தெரிஞ்சும் தெரியாமலும் கெட்டது நடக்கூடாதுங்கிறதுல உன்னிப்பா இருக்கக்கூடியவங்க. அதே மாரி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல வள்ளல்கள் தான். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த மீன ராசிக்காரங்க. தாங்கிட்ட இருந்ததுன்னா எடுத்து குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் உனக்கு குடுத்தேன், செஞ்சேன்னு மத்த ராசிக்காரர்கள் மாரி சொல்லி காட்ட மாட்டாங்க. இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் மீன ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் ஏதோ வாழ்க்கை சக்கரத்த உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. குரு பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க. குறிப்பா இரக்கமான குணம் படைத்தவங்க. இந்த இரக்க சிந்தனை தான் மீன ராசியை மத்தவர்கள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது. எல்லாருக்கும் தன்னுடைய உணர்ச்சி போல தான் இருக்குங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மீன ராசிக்கு இப்போ வரைக்கும் கஷ்டம், நஷ்டம் இருக்கிறதுக்கான காரணம், இவங்க கஷ்டத்தங்கள மறைக்கிறதுனால எல்லாரும் இவங்க ரொம்ப ஏகபோக வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. "உனக்கு என்ன குறைப்பா? அவளுக்கு என்ன குறைப்பா? கோடி கோடியா பணம் வச்சிருக்கா." அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு அழுது விடுவாங்க. சோ அவங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமே! அப்படிதான். உடைய ராசிநாதன் இத்தன நாளா வக்ரகதியில இருந்ததுனால, உங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்காம போயிருந்துச்சு. அதாவது நமக்கு உதவி செய்யறவங்கள கட்டி போட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உதவிக்காக தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு உதவி செய்யறவங்களுடைய கைய வந்துட்டு அவிழ்த்து விட்டா, அவங்க நமக்கு நல்லது செய்ய ஓடி வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். உடைய ராசி அதிபதி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகறதுனால தான். தலைப்பு பார்த்திருப்பீங்க. மறுபிறவி நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நிகழ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே நேரத்துல இந்த அதிசயம் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னாக்கா, உசிரே போனாலும் மீன ராசி ஒரு விஷயத்த மட்டும் செய்யக்கூடாது. அது என்னம்மா? தெளிவா பார்க்கலாமா? இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால பொதுவா சொல்றேங்க. சுருக்கமான விளக்கமாவே இத வச்சுக்கோங்க. பின்னாடி விரிவா பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் நிதி ஆதாயம் ஏற்பட போகுது. பொருளாதார நிலையில மேம்பாடு இருக்குது. திடீர் பணவரவு கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையும் மேம்பட போகுது. இதுவரைக்கும் மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாத ஒரு திருப்தியான நிலையே இல்லாம இருந்த உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து, திருப்தியான நிலையை கடவுள்கள் அமைத்து கொடுக்க போறாங்க. நிறைய பணவரவு கிடைக்கும். வருமானம் அதிகமாகுது. ஒட்டு மொத்தமா பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்க போகுது. இது மட்டுமா? இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை முழுவதுமே எதிரொலிக்க போகுது. முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்பட போகுது. திடீர் பண ஆதாயம் இருக்க போகுது. பொன் பொருள் சேர போகுது. பல சுப பலன்களை அடைய போறீங்க. தொழில், வியாபாரம் 2லுமே நல்ல பலன்களை அடைய போறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வேலையிலும் சரி வெற்றிகள் உண்டு. மேலும் தடைப்பட்ட வேலைகள் கூட இப்போ கடகடன்னு நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க சக ஊழியர்களும் சரி, மூத்தவர்கள்கிட்டயும் சரி, முழு ஆதரவை பெற போறீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நம்ம ஜோதிடத்துல சொல்லுவோம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டு. அந்த கோடி நன்மைகளும் மீன ராசியோட வாழ்க்கையில நிகழப்போகுது. பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள தேடி வரப்போகுது. சமூகத்திலயும் சரி, பணியிடங்கள்லயும் சரி, உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மதிப்பு, மரியாதை அதிகமாக கிடைக்கப் போகுது. மேலும் இந்த குரு பகவானுடைய இந்த அமைப்பின் காரணமா, நெனச்சது எல்லாமே நடக்கப் போகுது. மனசுக்கு நிம்மதி கிடைக்கப் போகுது. அனைத்து விஷயங்களிலும் படிப்படியாக உயர்வு இருக்கப் போகுது. வருமானம் உயரப் போகுது. வீண் விரயம் ஏற்படாத வகையில உங்களுக்கு புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துது. மேலும் நீங்க செய்யக்கூடிய நேர்மையான தொழில் ரீதியா மறைமுக எதிர்ப்புகள் கூட இப்ப நீங்க போகுது. புதியவர்கள் உங்ககிட்ட கூட்டாளிகளாக வந்து சேர்வாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பா இருக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். அதாவது சரியா பயன்படுத்திக்கோங்க. குறிப்பா மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல எப்படி இருப்பீங்க தெரியுமா? ஆற்றல் மிகுந்தவர்களாகவும், திறமைசாலிகளாகவும், உறுதுணையாகவும் இருக்க போறீங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே செயல்படுத்த போறீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிறைய போகுது. உங்களுடைய இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவாங்க. மத்தவங்களால முடியாத விஷயத்த கூட அசால்ட்டா செய்து முடிப்பீங்க. உங்களுடைய மனபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனவரவு அதிகமா குடுக்கும். திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கும். குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா பயணம் போயிட்டு வருவீங்க. இந்த நிமிஷம் மீன ராசி யோசிப்பீங்க. அம்மா, ஓகே எல்லாம் சொல்றதெல்லாம் நல்லதா இருக்கு. பட் அந்த ஒரு விஷயத்த மட்டும் உயிரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அத மட்டும் சொல்லிட்டீன்னா, கரெக்ட்டா அத மனசுல ஃபிக்ஸ் பண்ணிப்பேன்னு யோசிப்பீங்க இல்லையா? உங்களுடைய தொழில் ரகசியங்கள, உங்களுடைய தனிப்பட்ட
வாழ்க்கை ரகசியங்கள யார்கிட்டயும் பகிர்ந்துக்க கூடாது. ஓகேங்களா? அதே மாரி எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி, நிறுத்தி, நிதானிச்சு, யோசிச்சு செய்யணும். நிறுத்தி, நிதானிச்சு, யோசிச்சு முடிவு எடுக்கணும். மத்தபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது. அதே மாரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதே மாரி உங்களுடைய வேலை இருக்கு இல்லைங்களா? அத வந்து ரொம்ப நம்பிக்கையான கூட்டாளிங்கிட்ட கொடுக்கிறப்போ, கொஞ்சம் பிரித்து குடுங்க. எல்லா வேலையும் அவங்ககிட்டயே குடுத்தீங்க அப்படின்னாக்கா, அது வந்து சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி அனுபவசாலிகளுடைய வழிகாட்டுதலின்படி குறித்த நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்த திட்டமிட்டு செயல்படுத்திருவீங்க. வெற்றி அடைஞ்சிருவீங்க. உங்களுடைய காரியங்கள வந்து நேர்த்தியா செஞ்சுப்பீங்க. நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால கடினமான வேலைய கூட ஈஸியா செய்து முடிக்க முடியும். பெற்றோர்கள் வழியில உங்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருது. கூட பொறந்தவங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. அதாவது அனாவசியமான பிரச்சனைகள் வந்து கூட பொறந்தவங்களால ஏற்பட்டுருக்கும். அதெல்லாம் இப்ப மறையுதுங்க. அதனால எல்லா விஷயத்தையுமே பக்குவமா நடத்துவீங்க. அதே மாரி வெளியூர் பயணங்கள வந்துட்டு தேவையான பயணமா இருந்தா மட்டும் மேற்கொள்ளுங்க. அனாவசியமான பயணங்கள தவிர்ப்பது ரொம்ப நல்ல விஷயம். மத்தபடி பிள்ளைகளாலயும் உங்களுக்கு சிறப்பான வருமானம் உண்டு. பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை கிடைக்குங்க. குறிப்பா இந்த காலகட்டத்தில இன்னொரு விஷயத்தையும் மீனராசி செய்யக்கூடாது. உசிரே போனாலும் செய்யக்கூடாது. யாருக்காவது வாக்கு கொடுக்கிறதோ, முன்ஜாமீனுக்கு நின்னு கையெழுத்து போடுறதோ, பணம் கொடுக்கல் வாங்கி குடுக்கிறதோ, எதையும் செய்யக்கூடாது. ஓகேவா? இதையும் செய்யக்கூடாது. உசிரே போனாலும் செய்யக்கூடாது. மீனராசிக்காரர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி எல்லாமே ஓகே தான். அதான் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு இயந்திர மாரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்த உங்களுக்கு, இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நெனச்சது நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில இருந்த தடை, தாமதங்கள் விலகி முன்னேற்றத்தை அடைய போறீங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுது. மேல் அதிகாரிங்க உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். கூட்டாளிகள் உங்கள நம்பி முதலீடுகள் பண்ணுவாங்க. புதிய சந்தைகளை நாடி நீங்க வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. இதனால சக வியாபாரிகள் மத்தியிலும் உங்க செல்வாக்கு உயரப் போகுது. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமா நடத்திக்க போறீங்க. உங்களுடைய கட்சியில உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மறைய போகுது. உட்கட்சி பூசல்ல மட்டும் கொஞ்சம் சிக்கிக்காம தப்பிச்சுக்கிறது ரொம்ப சாமர்த்தியம். புத்திசாலித்தனமா செயல்படுங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்க பழைய ஒப்பந்தங்கள் மூலம் கூட இப்போ வந்துட்டு வரவு இருக்கும். ரசிகர்கள் மனதுல உங்களுக்கு நீங்காத இடம் கிடைக்க போகுது. பெயர் புகழோட வலம் வர போறீங்க. சக கலைஞர்கள் கூட உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு ஏற்பட போகுது. எப்பவுமே மத்தவங்களுடைய மனசு குளிரக்கூடிய அளவுக்கு தன்னுடைய செயல்பாடுகள அழகா செய்யக்கூடிய மீன ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது ரொம்ப சிறப்பானதா அமைஞ்சிருக்கு. முழுசா பயன்படுத்திக்கோங்க. இது மட்டும் தான் உங்களுக்கான வேலை. அடுத்து பெண்மணிகள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை காண்பீங்க. கணவர்கிட்ட அன்பு, பாசம் அதிகமா கிடைக்கும். உறவுக்காரங்கள அனுசரிச்சு நடந்துப்பீங்க. இதனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக போகுது. மாணவ மணிகள பொறுத்தவரைக்கும் படிப்புல முழு கவனத்தை செலுத்துவீங்க. நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. படிப்ப தாண்டி சக மாணவர்களுடைய பழக்கவழக்கங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி விளையாட்டுகள் கூட அதிக ஈடுபாடு கொண்டு வெற்றி பெறுவீங்க. சக மாணவர்கிட்ட கவனமான பழக்கவழக்கம் இருக்கட்டும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள வச்சு மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால ஒரு நல்ல காலம் தொடங்கிருச்சுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இப்ப இன்னும் தெளிவா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். எல்லா விதங்களையும் முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. இந்த குரு பகவானுடைய அமைப்பினால தடைப்பட்ட பணிகள் கூட இப்ப முடியும். புகழ் உண்டாகுது. உடல் நிலையில இந்த சங்கடங்கள் மறையுது. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாவே நடக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மீனராசி எச்சரிக்கையோட தான் அணுகணும். மத்தபடி அந்தஸ்து உயருது, உடல் பாதிப்புகள் நீங்குது, வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறுது. சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க. அதுல கூட வெற்றி அடைவீங்க. கூட்டு தொழில்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையுது. லாபம் அதிகமா கிடைக்குது. திருமண வயதுல இருக்கு நல்ல வரன் அமையுது. தொழில் ரீதியா, உடைய பணி ரீதியா லாபம் அதிகமா கிடைக்கும். மேலும் சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா, மனசுல இருந்த இனம் புரியாத குழப்பம், ஆரோக்கியத்துல இருந்த சங்கடம், கூட்டு தொழில இருந்த அந்த குழப்பம் எல்லாமே சரியாகுது. வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த இடைவெளியும் மறைந்து அந்யோன்யமா இருக்க போறீங்க. எதிர்பாராத செலவுகளால கஷ்டப்பட்ட நீங்க செலவுகள் கட்டுக்குள்ள வருது. இனி நடக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளாகவும், மகிழ்ச்சி தரக்கூடிய செலவாகவும் இருக்க போகுது. பணப்புழக்கம் தாராளமா இருக்க போகுது. வண்டி, வாகனம் புதுசா வாங்க போறீங்க. வருமானத்துல இருந்து தடைகள் விலகுது. எல்லா விதங்களையும் முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு சனீஸ்வர பகவான். இவரை தொடர்ந்து ராகேதுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல குழப்பங்கள் விலகுது. வருமானத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. உடல் பாதிப்புகள் விலகுது. விபத்து, விரும்பாத இடத்துக்கு இடமாற்றம் இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. பணம் பறி கொடுத்தவங்க கூட இப்போ அந்த பணத்தை திரும்ப பெற போறீங்க. அவமானப்பட்ட இடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கான முதல் மரியாதை கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமான சூழ்நிலை இருக்கு. கூட்டு தொழில் இந்த பிரச்சனைகளும் சரியாகுது. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல
இவர பொறுத்தவரைக்கும் லாபத்த அதிகமா குடுக்குறாரு. துணிச்சல அதிகப்படுத்துறாரு. முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடுக்குறாரு. வழக்குல உங்களுக்கு சாதகமான முடிவு குடுக்குறாரு. நோய்கள் தீருது. அடுத்ததா பொதுவா பார்த்தோம்னாக்கா, இந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்கள்ல செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா வந்து நிக்கிறார். பிரச்சனைகள் குறையும், தடைப்பட்ட செயல்கள் நிறைவேறும், எதிர்பார்த்த வருமானம் வருது, அந்தஸ்து, ஆரோக்கியம் கூடுது, தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமா கிடைக்குதுங்க. அடுத்து தொழில் ரீதியா, தொழில்ல இருந்த தடைகள் விலகுது. நஷ்டத்துல இருந்த தொழில் கூட, அதாவது தொழில பொறுத்தவரைக்கும் பெண்களோ, ஆண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழில்ல இந்த காலகட்டத்தில் லாபத்தை அதிகமா பார்ப்பீங்க. உற்பத்தி அதிகமாகும். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப நிறைவேறுதுங்க. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் விலகுது. சம்பளம் கூடுது. சலுகைகள் கிடைக்குது. வேலை பளு கூடுங்க. ஆனாலும் உயர்வு உண்டு. சக பணியாளர்கள், அதிகாரிகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் மறையுது. அவர்களே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அடுத்து பெண்கள பொறுத்திருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்கள புரிஞ்சுகிட்டு செயல்படுவாங்க. வாழ்க்கை துணைக்கிட்டயும் நீங்க எதிர்பார்த்த அன்பு, பாசம் கிடைக்கும். அதே மாரி வாழ்க்கை துணையில உங்களுக்கு இருந்த சங்கடங்களும், இடைவெளியும் மறையுது. வேலை பளு கூடுங்க. அதற்கேற்ற உயர்வு உண்டு. இது சுயதொழில் செய்றவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும். தேர்வுகள்ல நீ எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்கல்வி பெறக்கூடிய விடாமுயற்சி உங்களுக்கு கல்வி நிலையில விஸ்வரூப வெற்றியை கொடுக்குதுங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடம்புல இருந்த சங்கடங்கள் மறையுது. அல்சர், அஜீர்ணம், கர்ப்பப்பை பிரச்சனை, விபத்து இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் எல்லாமே இப்ப பரிபூர்ணமா குணமாகுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் மறையுது. பிள்ளைகளோட நலன்ல அக்கறை கூடுதுங்க. தொழில் வியாபாரத்துல நெருக்கடிகள் மறையுது. நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம், கருமாரி அம்மனுடைய வழிபாடு, ஈஸ்வரருடைய வழிபாடு தினம் தினம் உங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக மாத்தி கொடுக்கும். நிலைத்த செல்வமும் செல்வாக்கும் கிடைக்க பெறுவீங்க. அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்திங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பத்தை கொடுக்குது. அதாவது ஒரு நல்லது ஒரு மாற்றம்னு சொல்லலாம். நினைச்சதை எல்லாமே அடைய முடியும். எதிர்பார்க்காத திருப்பம், மாற்றம் உருவாகுது. செல்வாக்கு, தன்னம்பிக்கை எல்லாமே உயருதுங்க. மேலும் சொல்லணும்னா குடும்பத்துல நிம்மதி ஏற்படுது. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. கூட்டு தொழில நெருக்கடிகள் விலகுது. லாபம் அதிகமா கிடைக்குது. திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும். திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்ட மாதிரி செஞ்சு முடிச்சிருவீங்க. தொழில லாபம் அதிகமா கிடைக்குது. சேமிப்பு உயருது. இவர்களை தொடர்ந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்கள்ல பொருளாதார நெருக்கடிகள், வீண் அலைச்சல், எதிரிகளால உங்களுக்கு இருந்த இடையூறுகள், எதிர்பாராத செலவு எல்லாமே சரியாகுது. வரவேண்டிய வருமானத்துல இந்த தடை தாமதங்கள் விலகுது. உடல்நிலையில இந்த சங்கடம், உறவுக்காரங்கிட்ட இந்த பகை எல்லாமே சனி பகவானுடைய இந்த அமைப்பின் காரணமா, குரு பகவானுடைய சாதகமான நாட்களின் காரணமா உங்களுக்கு மறையுது, சாதகமா வருது. அடுத்து ராகு இதனுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்ப்பு கூடும். பணம், நீங்க விட்ட பணம் திரும்ப கைக்கு வரும். அவமானப்பட்ட இடத்திலேயே முதல் மரியாதை கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறைய போகுது. தீயவருடைய சேர்க்கையை விட்டு ஒழிங்க. கூட்டு தொழில இருந்த சங்கடங்களும் மறையுது. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா, இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாமே வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு. முயற்சிகள்ல ஆதாயத்தை ஏற்படுத்துறாரு. அனைத்து விதங்களிலும் முன்னேற்றம் ஏற்படுது. வழக்கல்ல கூட உங்களுக்கு வெற்றி சேருது. நோய் பாதிப்புகள் விலகுது. இதை தொடர்ந்து பொதுவா சொல்லணும்னா குரு பகவான் இந்த சாதகமான நாட்கள்ல செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா வந்து நிக்கிறாரு. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். பிரச்சனைகள் எல்லாமே தீருது. தடைப்பட்ட முயற்சிகள் கூட இப்ப முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. வருமானம் உயருது. ஆரோக்கியம் சீர்படுது. நல்ல வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவீங்க. வருமானம் அதிகமா கிடைக்குதுங்க. அடுத்த தொழில் ரீதியா சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழிலை விரிவு செய்வீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இந்த காலகட்டத்தில் லாபம் காணும். உற்பத்தி அதிகமாகும். வருமானம் உயருதுங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் கூட கூலி வேலை செய்தாலும் சரிங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு செல்வாக்கு உயருது. கடந்த கால பிரச்சனைகள் மறையுது. ஊதிய உயர்வு கிடைக்குது. நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது. அரசு வேலையில இருக்கிறவங்க அதிகாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க. அவர்கள்கிட்டயே உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. அடுத்து பெண்களை பொறுத்துக்கும் இந்த குருவுடைய பார்வையினால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மன வாழ்க்கை சீரும் சிறப்புமா அமைய போகுது. இதுவே ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுமா, ஆனா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், கணவர்கிட்ட மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பொன் பொருள் சேருது. அதே நேரத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. புதிய நண்பர்கள்கிட்ட பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அதன் காரணமா சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுது. தேர்வுகள்ல நீ எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குது. விரும்பிய கல்லூரிகள்ல சேருவீங்க. சிலருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு, வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்க அரசு வேலைக்காக முயற்சி செய்றீங்களா? இந்த வருஷத்துல கட்டாயம் அரசு பணி நிச்சயம். அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும். உடல்நிலையில கவனம் கொள்ளுங்க. ஒவ்வாத உணவுகளை தவிர்த்துருங்க. நேரத்திற்கு
உறக்கமும், தூக்கமும் இருக்கட்டும். தொடர்ந்து யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, நடைப்பயிற்சி பண்ணுங்க. இதனால ஆரோக்கியம் சீர்படுங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குருவுடைய பார்வையினால குடும்ப ஒற்றுமை அதிகமாகுது. ஒருத்தருக்கொருத்தர் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்வி, வேலை, திருமணம் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே நிறைவேறுதுங்க. சொத்து சேருது, சேமிப்பு உயருது. இப்படி செல்வாக்கு ஒட்டுமொத்தமா உயர்வை அடையுதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானையும், குரு தட்சிணாமூர்த்திக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கை சிறப்பா மாறும். நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திரம். எல்லா விதங்களிலும் லாபம் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால நன்மைகளை மட்டுமே அடைய போறீங்க. முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம், லாபம் கிடைக்கப் போகுது. இது மட்டும் இல்லாம திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சி நடக்கும். பிரிந்து போன தம்பதி கூட இப்போ ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது. அதே மாதிரி பண வரவுல இந்த தடைகள் விலகுது. ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய உயர்வான நிலை ஏற்படுதுங்க. அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல், வீண் செலவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கிறாரு. கடினமான வேலையை கூட எளிமையா செய்து முடிக்க முடியும். எதிரிகளுடைய தொல்லை அடங்கி போகுது. வருமானத்துல இருந்த தடை தாமதங்கள் விலகுது. உடல் பாதிப்புகள் சரியாகுது. உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்த பகை மாறுதுங்க. அடுத்தா ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல. உடைய மனசுல இருந்த நீண்ட நாள் ஆசைகள் இப்ப நிறைவேறும். உடைய கையிருப்பு உயருது. புதியவர்கிட்ட முதலீடு செய்யறப்போ கொஞ்சம் யோசிச்சு முதலீடு பண்ணுங்க. இல்லைன்னா ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் விலகி உயர்வு உண்டு. வாழ்க்கை துணைக்கிட்டயும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மாறியது. அந்யோன்யம் அதிகமாகுது. நண்பர்கிட்டயும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். அதுவுமே இப்ப சரியாகுது. ஒட்டுமொத்தமா இந்த ராகுகேது பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலா பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாமே இப்ப சரியாகுதுங்க. அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல. முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம், வழக்குகள்ல வெற்றி, நோய் பாதிப்புகள் விலகுது, தொழில், வியாபாரம், பணிகள்ல முன்னேற்றம் உண்டாகுது, அரசு வழிகள்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குதுங்க. அடுத்து பொதுவா சொல்லணும்னாக்க இந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்கள செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா வராரு. இவர் என்ன பண்றாரு? வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்குறாரு. எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்குறாரு. கௌரவம், அந்தஸ்தை உண்டாக்குறாரு. ஆரோக்கியம் சீராகுது. சிலர்லாம் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா? அந்த தொழிலுக்கு ஏற்ற உதவிகள் தேடி வரும். வருமானம் அதிகமா கிடைக்கும். புதிய தொழில கூட வெற்றி அடைவீங்க. அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி, பெண்களும் சரி, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ தொழில் விருத்தியாகும். உற்பத்தி இல்லாமல் முடங்கி கிடந்த தொழில் கூட மீண்டும் உற்பத்தியை தொடங்குவீங்க. முயற்சிகளுக்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. லாபம் உயர்வை கொடுக்கும். அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க, வேலையில இருந்த பிரச்சனைகள் தீருது. எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்குது. முதலாளியுடைய ஆதரவு அதிகமா கிடைக்குது. அரசு வேலையில இருக்கவங்க அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால பணியிடச் சூழல் சிறப்பா இருக்கும். உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க. திருமண வயதுல இருக்கு நல்ல வரன் தேடி வரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதுங்க. உடல் பாதிப்புகள் விலகுது. வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு உடைய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. பணியிடங்களும் உடைய செல்வாக்கு அதிகமாகுது. சுய தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகுது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் படிப்புல உடைய திறமைகள் வெளிப்படும். மேலும் போட்டித் தேர்வு, பொதுத் தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். சில மேற்கல்விக்காக கடல் கடந்து போவீங்க. அரசு பணிக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் அரசு பணி நிச்சயம். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல எப்பயும் கவனம் வச்சுக்கோங்க. வண்டி வாகன பயணத்தின் போது கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி ஏதாவது தொழிற்சாலைகளை இயந்திரத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா விழிப்புணர்வோடு செயல்படுங்க. மற்றபடி எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உடல் பாதிப்புகள் அப்படிங்கறதே நீங்க கவனமா இருந்தாலும் அதை தவிர்த்திடலாம். அதே மாதிரி தினம் தினம் யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. எல்லா விதங்கள்லயும் உடல்நிலை சீர்படும். அடுத்து குடும்பத்தை பற்றியும் குருவுடைய பார்வையினால குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகுது. தம்பதிகளுடைய ஒற்றுமையும் அதிகமாகுது. புதுசா சொத்து வாங்குவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். நெருக்கடிகள் தீருது. பிள்ளைகளுடைய கல்வி, வேலை, திருமணம் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இப்ப நிறைவேறுதுங்க. குறிப்பா சேமிப்பு உயரும். குடும்பத்தோட கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். ஆணுதினமும் அந்த மீனாட்சியை மனசார நினைக்கும். அந்த மீனாட்சி அம்மனுடைய வழிபாட்டினால வாழ்க்கையை வளமா மாறும். குடும்பத்துல நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு குறைவும் இருக்காது. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலங்களும் சரி, நட்சத்திர பலங்களும் சரி, பரிகாரங்களும் சரி, மீன ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தினால அமோகமான வாழ்க்கை அமைய போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கான பரிகாரம் அப்படின்றது மாரியம்மனை வணங்க. நீங்க எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். சிறப்பான பரிகாரம் அப்படின்னாக்க மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருந்து முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வதனால நன்மைகள் தொடரும். அதே மாதிரி அனுதினம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரிச்சொல் ஓம் ஷட் ஷண்முகாய நம. திரும்பவும் சொல்லுங்க ஓம் ஷட் ஷண்முகாய நம. இந்த மந்திரத்தை தினமுமே 15 முறை சொல்லி வர என்ன நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ
அது நிறைவேறும். அதுவரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, சுக்கிர ஓரை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்கு, தெற்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், செவ்வாய், வெள்ளி. சோ எல்லா விதங்கள்லயும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது மீன ராசிக்கு மீண்டு வர முடியாத துயரத்திலிருந்து மீள்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியை நிரந்தரமா கொடுத்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள்.